ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 4:17. அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் விரும்புவது இல்லை. ஒரு லகுவான வாழ்க்கையை விரும்புகிறோம். இது நம்முடைய இயற்கையான தன்மை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதும் மிக அவசியம். அது நித்தியத்தை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கை. தேவனுடைய அன்பை நினைத்து அதை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. நாம் அநேக வேளைகளில் பாடுகளை சந்திக்கும் போது சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு மெய் கிறிஸ்தவன் இரண்டையும் ஒரே விதமாகவே பார்க்கக்கூடியவன். ஏனெனில் இந்த உலகத்தின் காரியங்கள் அனைத்தும் தற்காலிகமானது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனின் அன்பை அறிந்து கொள்வோம் என்றால் நாம் தேவனை சார்ந்து வாழ முடியும். நாம் சந்திக்கும் பாடுகள் ஒரு நோக்கத்தோடும் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவுமே அனுமதிக்கப்படுகிறது. நம்மில் அன்பு கூர்ந்த இந்த தேவனை நாம் சார்ந்து வாழும் பொழுது மாத்திரமே நாம் இந்த உலகத்தில் பாடுகளையும் இன்பங்களையும் ஒரே விதமாக நோக்குகிறவர்களாக காணப்படுவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கடன் பிரச்சனைகள், பாவ அடிமைத்தனங்கள், வியாதிகள், துன்பங்கள் மத்தியில் மனச்சோர்வோடு வாழும் ஒவ்வொருவரையும் தேவ பலத்தால் நிறைத்து பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை தந்து தேவ சமாதானத்தால் நிறைந்தவர்களாக வாழவும், விசுவாசத்தில் தளர்ந்து போகாதவாறு தேவ அன்பில் நிறைந்து நித்தியத்தை நோக்கி ஓடுகிறவர்களாக வாழ வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், போக்குவரத்து, பொருளாதாரம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம், விருப்பம், எதிர்பார்ப்புகளில் உங்க ஆளுகை வேண்டுமாயும் நன்மைகளால் நிறைந்தவர்களாக நன்மைகளை செய்து தேவனை மைமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை காணும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், போதைப் பொருள் விற்பவர்கள், தயாரிப்பாளர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், தீயவர்கள், திருடர்கள், பொய்யர்கள், கடன் வாங்கி திரும்ப செலுத்தாதவர்கள், ஏமாற்றுக்காரர்கள் மனம் திரும்பவும் தீய வழிகளிலிருந்து விடுதலை பெறவும் கர்த்தர் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஊழிய தடைகள் அகலவும், தடைகள் மத்தியிலும் விசுவாசத்தோடு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஊழியர்கள் ஊழியம் செய்ய உங்க வழிநடத்தல் பரிசுத்தாவியின் அபிஷேகமும் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நடைபெறும் பாராளுமன்ற தேர்தல் வன்முறையின்றி, கலவரமின்றி, அமைதியாக, நேர்மையாக நடைபெற தேவ இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிய மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.